ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பெரிய காந்தம். ம். அதாவது சாதாரணமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி சின்ன காந்தம் இல்ல. ஆமா. ஒரு பெரிய நகரத்தையே தம் பக்கம் ஈர்க்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த காந்தம் நீங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க எதை ஈர்க்கறீங்கன்னு அந்த காந்தத்துக்கு தெரியாது. கரெக்ட். அது ஒரு அழகான புது காரா இருக்கலாம், இல்லனா துருப்பிடிச்ச ஒரு பழைய இரும்பா கூட இருக்கலாம். அந்த காந்தம் அத பத்தியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஈர்க்கிறது. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே நீங்க தான் ஒரு காந்தம் மாரி உங்க வாழ்க்கைக்குள்ள இழுக்கறீங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தோணலாம். ஆனா பால் ஹாரிங்டன் எழுதிய தி சீக்ரெட் டு டீன் பவர் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதின்னு ரொம்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா. சோ இன்னைக்கு நாம இந்த ஆதாரங்கள வச்சு நம்ம எண்ணங்கள் எப்படி நிஜமாவே நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு ஆழமான அலசல தொடங்க போறோம். இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு புது விஷயமா இருக்கலாம். ஆனா புவியீர்ப்பு விதியை நம்ம எப்படி தினமும் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த ஈர்ப்பு விதியும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆமா. இப்போ புவியீர்ப்பு விதிக்கு நீங்க நல்லவரா கெட்டவரா எந்த ஊர் அப்படின்னு எல்லாம் தெரியாது. ஒரு மாடியிலிருந்து கீழே குதிச்சா நீங்க யாருன்னு பார்க்காம அது உங்களுக்கு கீழே தான் தள்ளும். அதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதியும் ரொம்ப ரொம்ப பாரபட்சமற்றது. நீங்க எதை ரொம்ப ஆழமா நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்க கண்முன் கொண்டு வந்து நிறுத்துறது தான் இதோட வேலை. அதுதான் எனக்கு சரியா புரியல. இப்போ நிறைய பேரு நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் சிந்திக்கிறேன், பரீட்சையில ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் கெட்டதே நடக்குது அப்படின்னு குழம்புறாங்க. ஆமா, அது ரொம்ப இயல்பான கேள்விதான். இந்த புத்தகத்தோட ஆதாரங்களை வச்சு பார்த்தா பிரபஞ்சம் நாம கேக்குறத அப்படியே புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு தோணுது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. பிரபஞ்சத்தோட மொழி நாம பேசுற மாதிரி கிடையாது. நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா பிரபஞ்சத்துக்கு இல்ல வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகளே புரியாதுங்கிறத நாம உணர்றதே இல்ல. ஓ, அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் அதுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. நீங்க எதை வேண்டான்னு ரொம்ப முரண்டு பிடிக்கிறீங்களோ அதே தான் நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிறீங்க. இப்போ எனக்கு புரியுது. அதாவது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது ஒரு கூகுள் இல்லனா ஐடியூன்ஸ் சர்ச் இன்ஜின் மாதிரி செயல்படுதுன்னு வச்சுப்போம். சரியான ஒப்பீடு. நீங்க கூகுள்ல போயிட்டு எனக்கு சிலந்திகளோட புகைப்படங்கள் வேணாம் அப்படின்னு டைப் பண்ணா என்ன நடக்கும்? கூகுள் அல்காரிதமுக்கு அந்த வேண்டா அப்படிங்கிற வார்த்தை புரியாது. அது சிலந்திகள் அப்படிங்கிற கீவேர்டை மட்டும் கவனிச்சு உங்க ஸ்கிரீன் முழுக்க சிலந்தி படங்களை கொட்டிடும். ஈர்ப்பு விதியும் அப்படிதான் செயல்படுது. சரியா? அதேதான். நீங்க எனக்கு இந்த தேர்வு பயமா இருக்கு, நான் தோற்க கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அந்த தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை தான் பிரபஞ்சம் எடுத்துக்குது. அடடா, அப்போ பிரபஞ்சம் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம கவனத்தை மட்டும்தான் பாக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, உங்க எனர்ஜி முழுசா எதுல குவிஞ்சிருக்கோ அதுவே பெருசாகுது. இதை இன்னும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க 15 வயசான நீச்சல் வீராங்கனை ஷேன் கோல்ட் ஒலிம்பிக்ல பங்கேற்ற கதையை நாம இப்ப பார்க்கலாம். ஓ, ஷேன் கோல்ட் கதை சொல்லுங்க. அவங்க ஒலிம்பிக் இறுதி போட்டிக்கு போனப்போ அவங்களுக்கு போட்டியா இருந்தவங்க அவங்கள மனதளவுல வீழ்த்த நினைச்சாங்க. இங்கிலீஷ்ல ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, அதாவது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப ஃபேமஸான பழமொழி. அத மாத்தி மின்னுவதெல்லாம் கோல்டு அல்ல அப்படின்னு ஷேனோட பேரை குறிப்பிட்டு கிண்டல் செஞ்சு எல்லாரும் அவங்க சட்டைகள்ல எழுதி கொண்டு வந்தாங்க. மை காட், ஒலிம்பிக் ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா சாதாரண மனுஷங்களோட தன்னம்பிக்கை அப்படியே சுக்குநூறு ஆயிடும். கண்டிப்பா 10 பேரை நான் அப்படி பார்த்தாலே எனக்கு கை கால் நடுங்கிடும். ஷேன் கண்டிப்பா பதற்றத்துல தோத்து போயிருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அவங்க இதை எப்படி கையாண்டாங்க? அங்கதான் ஈர்ப்பு விதி ரொம்ப ஆழமா ஆனா யாருக்கும் புரியாத வகையில வேலை செஞ்சது. அந்த போட்டியாளர்களோட கவனம் முழுக்க தாங்க வேகமா நீந்தணும், தாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல இல்ல. அப்புறம் மாறா ஷேன் தோக்கணும் அப்படிங்கறதுல தான் அவங்களோட மொத்த கவனமும் இருந்துச்சு. அவங்களோட முழு எனர்ஜியும் கவனமும் ஷேன் மேலேயே இருந்ததால அவங்க தங்களோட வெற்றிக்கான எனர்ஜியும் சேர்த்து ஷேன் கிட்டேயே கொடுத்துட்டாங்க. வாவ், அவங்க கொடுத்த நெகட்டிவ் எனர்ஜி ஷேனுக்கு பாசிட்டிவா மாறிடுச்சா? ஆமா, ஷேனுக்கு அவங்க கொடுத்த அந்த பிரம்மாண்டமான கவனமே ஷேனை அந்த ஒலிம்பிக்ல 3 தங்கப்பதக்கங்களை உலக சாதனையோட வெல்ல வச்சது. தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தாம இது வேண்டாம் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தினதால மத்த வீராங்கனைகள் தோத்துட்டாங்க. சூப்பர். ஆக நாம எதுல கவனம் செலுத்துறோமோ அதுவே பலமடங்கா பெருகி நம்ம கிட்ட திரும்ப வருது. ஆனா பாத்தீங்கன்னா இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நடைமுறையில மனுஷங்களான நமக்கு ஒரு நாளைக்கு சுமார் 60,000 எண்ணங்கள் வருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆமா,
60,000 எண்ணங்கள் சாதாரணமா வரும். காலையில எழுந்ததுமே காஃபி குடிக்கிறதுல ஆரம்பிச்சு வேலை, குடும்பம்னு ஏகப்பட்ட எண்ணங்கள். ஒருத்தரால எப்படி இந்த 60,000 எண்ணங்களையும் ஒவ்வொன்னா உட்கார்ந்து கண்காணிச்சு எல்லாத்தையும் பாசிட்டிவாவே வச்சுக்க முடியும்? எனக்கு இது பிராக்டிக்கலா சாத்தியமில்லாத ஒண்ணு மாதிரி தான் தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. 60,000 எண்ணங்களையும் கண்காணிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அப்படி செய்ய ட்ரை பண்ணா அது உங்களை மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனா ஈர்ப்பு விதியை செயல்படுத்துறதுக்கு எண்ணங்களை கண்காணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியா? அப்புறம் எப்படி அதை செயல்படுத்துறது? அதுக்கு பதிலா உங்க உணர்வுகளை நீங்க கவனிச்சா போதும். உங்க ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் ஜிபிஎஸ். உணர்வுகள் ஜிபிஎஸ் மாதிரி வேலை செய்யுதா? ஆமா, நீங்க சந்தோஷமா உற்சாகமா உணரும்போது நீங்க சரியான திசையில பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க கோபமாகவோ சோர்வாகவோ இல்ல ரொம்ப சோகமாகவோ இருக்கும்போது எச்சரிக்கை, நீங்க தப்பான பாதையில போறீங்க அப்படின்னு உங்களோட உணர்வுகள் உங்களுக்கு காட்டுற ஒரு சிக்னல் தான் அந்த சோகம். அதாவது ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் உட்கார்ந்து ஆராய வேண்டியதில்ல. ஒட்டுமொத்தமா நான் இப்போ எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத மட்டும் கவனிச்சா போதும்னு சொல்றீங்க. கரெக்ட், அதேதான். ஆனா எனக்கு காலையிலேயே ஒரு கெட்ட செய்தி வருது, நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மைண்ட் செட்ல இருக்கிற ஒருத்தரால எப்படி திடீர்னு செயற்கையா சிரிக்க முடியும்? அப்படி சிரிச்சாலும் அது ஒரு மாதிரி போலியா தானே இருக்கும். நாம போலியா சிரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்காகத்தான் சீக்ரெட் ஷிஃப்டர்கள் அப்படிங்கிற ஒரு டூலை நாம பயன்படுத்தலாம். சீக்ரெட் ஷிஃப்டர்களா? அப்படின்னா என்ன? அதாவது உங்க மூளையோட கவனத்தை உடனே திசை திருப்பக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெப்பியான பாட்டு கேட்கறது, இல்லனா வேகமா கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்றது, உங்களை வாய்விட்டு சிரிக்க வைக்கிற ஒரு பழைய நினைவை இல்லனா ஒரு காமெடி வீடியோவை பார்க்கறது. ஓ, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்களாச்சே. பார்க்கறதுக்கு சாதாரணமா தோணலாம். ஆனா நரம்பியல் ரீதியா இது உங்க மூளையில இருக்கிற ரசாயனங்களை உடனே மாத்தி உங்க உணர்வுகளை பாசிட்டிவான தளத்துக்கு தள்ளிவிடுது. உங்க உணர்வு மாறும்போது அந்த காந்தத்தோட தன்மையும் மாறி மறுபடியும் நல்ல விஷயங்களை ஈர்க்க தொடங்குவீங்க. இத வச்சுக்கிட்டு தான் நீங்க படைப்பு செயல்முறையை தொடங்கணும். படைப்பு செயல்முறை, அதாவது தி கிரியேட்டிவ் ப்ராசஸ். இதுதான் அந்த ரொம்ப பிரபலமான ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் அப்படிங்கிற 3 ஸ்டெப்ஸா? கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். ஆமா, அதேதான். இத நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். ஆனா இது எனக்கு எப்பவுமே ஒரு சின்ன சந்தேகத்தை தரும். இப்போ நான் ஒரு புது கார் வேணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறேன். அது எனக்கு கிடைச்சிடும், நான் நம்புறேன். அப்படியே சோஃபால உட்காந்துக்கிறேன். வீட்டு கூரைய பித்துக்கிட்டு கார் வந்து விழுமா என்ன? இதுல ஏதோ ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கே. ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. அந்த மிஸ்ஸிங் லிங்க் தான் உத்வேகமான செயல், அதாவது இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது. இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனா? ஆமா, வெறும் பகல் கனவு காண்றதுக்கும் ஈர்ப்பு விதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நோட்டர்டேம் பல்கலைக்கழகத்துல சேர ஆசைப்பட்ட ரேச்சல் அப்படிங்கிற பொண்ணோட கதைய இங்க நாம ஆழமா கவனிக்கணும். சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணாங்க? அவளுக்கு அந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல சேரணும் அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் கனவு. அவ சும்மா உட்கார்ந்துகிட்டு கனவு மட்டும் காணல, தனக்கு அட்மிஷன் லெட்டர் வந்துட்டதா தொடர்ந்து நம்புனா. ஓ, முன்னாடியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அந்த பல்கலைக்கழகத்தோட லோகோ போட்ட துணிகளை போட்டுக்கிட்டா தனக்கு இடம் கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அந்த உணர்வை ஒவ்வொரு நாளும் முன்கூட்டியே அனுபவிச்சா. இது அவளோட நம்பிக்கையை ரொம்ப ஆழமாக்குச்சு. சரி, எமோஷனலா அவங்க தயாராயிட்டாங்க. ஆனா செயல், ஆக்ஷன் இல்லாம எப்படி நடக்கும்? அங்கதான் விஷயமே இருக்கு. அவ அந்த முழு கட்டுப்பாட்டோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இருந்தப்போ அவளுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உந்துதல் வந்துச்சு. அதுதான் உத்வேகமான செயல். அதாவது பயந்து போய் படிக்கிறது இல்லையா? கண்டிப்பா இல்ல. பயத்திலையோ இல்ல விரக்தியிலையோ செய்யற கடின உழைப்பு அது கிடையாது. நமக்கு எப்படியும் சீட் கிடைச்சணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அமைதியான மனநிலையோட அவ செய்ய வேண்டிய பயிற்சிகளை ரொம்ப சரியா எந்த ஒரு பிரஷரும் இல்லாம செஞ்சா. ஆச்சரியமா இருக்கு. மத்தவங்க அது ஒரு கடினமான இலக்குன்னு சொல்லப்போ கூட அவ தன் நம்பிக்கையே விடவே இல்ல. அவ எப்ப உள்ளூரா தயாரானாலோ பிரபஞ்சம் அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. அவளுக்கு அந்த பல்கலைக்கழகத்துல இடம் கிடைச்சது. எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. விரக்தியில இது கிடைக்காட்டிய வாழ்க்கையே முடிஞ்சிரும் அப்படின்னு பதட்டத்தோட படிக்கிறதுக்கும், இது எனக்கு தான், இது நான் ரசிச்சு படிக்கிறேன் அப்படின்னு உத்வேகத்தோட படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். ஆனா இன்னும் நடக்காத ஒரு விஷயத்த எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்புறது? அதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கா? அதுக்கு 2 ரொம்ப சக்தி வாய்ந்த டூல்ஸ் இருக்கு. ஒன்னு நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட். இன்னொன்னு மனக்காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன். ஓகே, முதல்ல நன்றி உணர்வை பத்தி பாப்போமா? கண்டிப்பா. காலையில எழுந்ததுமே அடடா திரும்பவும் ஒரு நாளா, திரும்பவும் டிராஃபிக், அதே வேலை அப்படின்னு எரிச்சல் படுற மனுஷங்களை நம்ம நிறைய பார்த்திருப்போம். எலிசபெத் அப்படிங்கிற பொண்ணும் அப்படிதான் இருந்தா. அவங்களுக்கும் காலையில எழுந்தாலே எரிச்சல் தானா? ஆமா. ஆனா ஒரு நாள் அவ தன் மைண்ட் செட்டை மாத்தி
சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல தொடங்கினான். சுத்தமான காத்துக்கு, வெயிலுக்கு, தான் ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் நன்றி சொன்னான். இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வரப்போற பொருட்களுக்கும் முன்கூட்டியே நன்றி சொல்லணும். இத ஃபியூச்சர் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிசபெத் தம் மனநிலைய எரிச்சல்ல இருந்து நன்றி உணர்வுக்கு மாத்தினதுமே அவளோட வாழ்க்கையில நம்ப முடியாத பல நல்ல வாய்ப்புகள் தானா தேடி வர ஆரம்பிச்சது. எதிர்காலத்துக்காக முன்கூட்டியே நன்றி சொல்றது அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் தான். எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னா அதுக்காக இப்போதே நன்றி சொல்றது. அப்போ இந்த மனக்காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறதும் இது போல ஒரு டூல் தானா? நம்ம எதிர்காலத்தை நாமே நம்ம மூளைக்குள்ள ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்க்கறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க வாழ்க்கை படத்துக்கு நீங்களே டைரக்டரா மாறுறது தான் அது. உங்களுக்கு ஜிம் கேரியோட கதை தெரிஞ்சிருக்கும். ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரியா? ஆமா, இன்னைக்கு அவர் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஹாலிவுட் நடிகர். ஆனா அவர் ரொம்ப ஏழையா, எந்த வாய்ப்பும் இல்லாம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஹாலிவுட் மலை உச்சியில போய் நின்னுகிட்டாரு. அங்க நின்னு ஒரு வெற்றுத்தாள்ல தனக்குத்தான $10 மில்லியன் ஒரு செக் எழுதி கொண்டாரு. வாட்? $10 மில்லியன்? ஆமா, நடிப்பு சேவைக்காக அப்படின்னு அதுல எழுதி அதுக்கான தேதிய 5 வருஷங்கள் கழிச்சு வர்ற ஒரு நாளா குறிப்பிட்டாரு. அத தன் சட்டப்பையிலே எப்பவுமே வச்சுக்கிட்டாரு. ஒரு வெறும் பேப்பர்ல $10 மில்லியன் அப்படின்னு எழுதி கொண்டா அது எப்படி உண்மையா மாறும்? அதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி வேலை செய்யுது? அந்த பேப்பர் முக்கியம் கிடையாது. ஜிம் கேரி அந்த செக்க பார்க்கும்போதெல்லாம் தான் ஒரு சிறந்த நடிகர்னோ தனக்கு அந்த பணம் கிடைச்சிடுச்சுனோ முழுமையா மனக்காட்சிப்படுத்தினாராம். அவர் ஒரு ஏழை நடிகரா ஆடிஷன்ஸ்க்கு போகல, $10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வெற்றியாளராவே தன்னை ஃபீல் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் போனாரு. வாவ்! அந்த உணர்வு அவரோட நடிப்புல ஒரு புது கம்பீரத்தை கொண்டு வந்துச்சு. சரியா 5 வருஷம் கழிச்சு அவர் கற்பனை செஞ்ச அதே வருஷத்துல டம்ப் அண்ட் டம்பர் படத்துக்காக அவர் அந்த பணத்தை உண்மையாவே சம்பாதிச்சாரு. இதுதான் விஷுவலைசேஷனோட பவர். அது உங்களோட தற்போதைய செயல்களை முழுமையா மாத்துது. என்ன ஒரு அருமையான கதை! நீங்க ஒரு ஏழையா ஃபீல் பண்ணா உங்களோட நடவடிக்கைகள் ஒரு மாதிரி இருக்கும். அதுவே நீங்க ஒரு வெற்றியாளரா உங்களை ஃபீல் பண்ணா உங்களோட பாடி லாங்குவேஜே மாறிடும் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமான உண்மை. கண்டிப்பா. சரி, பணம், வெற்றி இதையெல்லாம் தாண்டி மனுஷங்களோட அன்றாட பிரச்சனைகளான உறவுகள் பத்தி பேசுவோம். ஒரு காரையோ பணத்தையோ ஈர்க்கிறது வேற, ஆனா ஒரு மனுஷனை ஈர்க்கிறது அப்படிங்கிறது வேற இல்லையா? ஆமா, மனிதர்களுக்குன்னு ஒரு சுயசிந்தனை இருக்கு. இங்கதான் புத்தகத்துல இருக்கிற ஒரு வாக்கியம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. டெஸ்பரேஷன் இஸ் டேட் ரெப்பெல்லண்ட். அதாவது விரக்தி அப்படிங்கிறது உறவுகளை விரட்டுற ஒரு மருந்து. உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. ஒருத்தர் கூட நீங்க பழகணும்னு நினைச்சு இவங்க இல்லைன்னா நான் அவ்வளோதான் அப்படின்னு பயந்து நடுங்கி ஒரு மாதிரி விரக்தியோட அவங்கள அணுகுனா உங்களோட அந்த தாழ்வு மனப்பான்மையே அவங்கள உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரம் ஓடச் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல உங்களை நீங்க நேசிக்கணும். நீங்க ஒரு அக்லி பெட்டி மாதிரி, அதாவது உங்களை நீங்களே அழகில்லாதவர்னோ திறமையற்றவர்னோ நினைச்சுக்கிட்டா மத்தவங்களும் உங்களை அப்படிதான் பாப்பாங்க. உங்களை நீங்க முழுமையா நேசிக்கும்போது உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான ஆரா உருவாகுது. அந்த தன்னம்பிக்கை தான் மத்தவங்கள உங்களை நோக்கி ஈர்க்கிற காந்தம். ஒரு நிமிஷம் இருங்க, இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாமே சாதாரணமா போகும்போது நம்மள நேசிக்கலாம். ஆனா நம்மள தொடர்ந்து காயப்படுத்துற ஒருத்தர்கிட்ட, இல்லனா ஸ்கூல்லயோ ஆபீஸ்லயோ நம்மள வேணும்னே கொடுமைப்படுத்துற ஒருத்தர்கிட்ட எப்படி இதை பயன்படுத்துறது? இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். உங்களை ஒருத்தன் தினமும் மிரட்டுறான்னு வைங்க. அங்க போய் நான் பாசிட்டிவா நினைக்கிறேன், அவன் நல்லவன் ஆகிடுவான் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? நீங்க ஒரு மோசமான மனுஷனை பாசிட்டிவ் எண்ணங்களால நல்லவரா மாத்திர முடியுமா? இது ரொம்ப வேலிடான கேள்வி. ஆனா இதுக்கும் ஈர்ப்பு விதியில ரொம்ப தெளிவான விளக்கம் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜேசன் அப்படிங்கிற சிறுவனோட கதையை பாருங்க. அவனுக்கு ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அவனை தொடர்ந்து துன்புறுத்துற கிண்டல் செய்யற ஒரு பையன் இருந்தான். அப்புறம் ஜேசன் என்ன பண்ணா? ஜேசனோட உள்ளுணர்வு அவன்கிட்ட சண்டை போடவோ இல்ல பயந்து ஓடவோ சொல்லல. மாறா ஜேசன் ஒரு வித்தியாசமான மெத்தடை ஃபாலோ பண்ணான். அந்த நபர் தன்கிட்ட இயல்பா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிறத ஜேசன் கற்பனை செஞ்சான். ஓ, விஷுவலைஸ் பண்ணனா? ஆனா அடுத்த முறை அவங்க மீட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்படும் விதமா அந்த எந்த சண்டையும் நடக்கல. அந்த நபர் ஜேசன் கிட்ட எந்த கோபமும் இல்லாம ரொம்ப இயல்பா பேசத் தொடங்கினான். இது எப்படி சாத்தியம்? அவனோட மூளைக்குள்ள போய் ஜேசன் எதையும் மாத்தலையே. இல்ல, ஜேசன் அவனோட மூளைக்குள்ள எதையும் மாத்தல, தன் மூளைக்குள்ள இருந்த வைப்ரேஷனை மாத்தினான். அந்த நபரை தாத்ததும் ஜேசனுக்குள்ள ஏற்படுற அந்த பயம் அல்லது கோபம் அப்படிங்கிற உணர்வு தான் அந்த நபரை திரும்ப திரும்ப துன்புறுத்த தூண்டுச்சு. அப்படியா? ஆமா,
ஆனா ஜேசன் அந்த நபர்கிட்ட இருக்கிற குறைகளை நினைச்சு கோவப்படுறதை விட்டுட்டு அந்த நபர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்ல தன் கவனத்தை செலுத்தினான். எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற 7 நல்ல விஷயங்களை எழுத சொல்லுது இந்த விதி. 7 நல்ல விஷயங்களா? வாவ்! நீங்க அவங்களோட நல்ல குணங்கள்ல கவனம் செலுத்தும்போது உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற எனர்ஜி மாறுது. நீங்க பயத்தையோ கோபத்தையோ வெளிப்படுத்தாதப்போ எதிரே இருக்கிறவருக்கும் உங்களை தாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானாவே அடங்கிடுது. இதுதான் உறவுகளோட மாயாஜாலம். நிஜமாவே வியப்பா இருக்கு. நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் மத்தவங்களோட செயல்களும் அமையுது. அப்போ இது உடல் ஆரோக்கியத்துக்கும் பொருந்துமா? நிச்சயமா. சாம் அப்படிங்கிறவரோட கதையை எடுத்துக்கோங்க. அவருக்கு கிட்டார் வாசிக்கிறதுனா உசுரு. ஆனா அவரோட விரல் ஒரு விபத்துல ரொம்ப மோசமா காயமாகி இனிமே அந்த விரல்ல உணர்வே இருக்காது அப்படின்னு டாக்டர்கள் கைவிரிச்சிட்டாங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா. ஆனா சாம் அந்த வலியிலையோ ஐயோ என் விரல் போயிடுச்சு அப்படிங்கிற சோகத்திலையோ தன் கவனத்தை செலுத்தவே இல்லை. அப்படி செஞ்சிருந்தா அந்த விரக்தியே அவர் குணமாகிற தன்மையை குறைச்சிருக்கும். அப்புறம் என்ன பண்ணாரு? அவர் தான் நோயை பத்தி யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. அவர் மறுபடியும் முழுமையா கிட்டார் வாசிக்கிற மாதிரியே விஷுவலைஸ் பண்ணாரு. ஆரோக்கியத்து மேல முழு கவனத்தையும் செலுத்தினதால டாக்டர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் மறுபடியும் முழு உணர்வோட கிட்டார் வாசிக்க தொடங்கினாரு. நோயை பத்தி பேசுறது அதை இன்னும் வளர்க்கும். ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது அதை ஈர்க்கும். ரொம்ப சூப்பரான பாயிண்ட். சரி, இது வரைக்கும் நம்ம தனி மனிதர்களை பத்தி பேசணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய சந்தேகம் இருக்கு. கேளுங்க. இந்த ஈர்ப்பதிதியர் எல்லாரும் பயன்படுத்த தொடங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் $1 மில்லியன் கேக்குறேன், நீங்க $1 மில்லியன் கேக்குறீங்க. உலகத்துல எல்லாரும் பணக்காரர்கள் ஆகணும், எல்லாரும் முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைச்சா இந்த உலகத்தோட கட்டமைப்பே உடைஞ்சிடாதா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல? உலகத்துல தட்டுப்பாடு வந்துடாதா? இங்கதான் அறிவியலும் உளவியலும் ஒன்னா இணையுது. கார்ல் ஜங் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் இத பத்தி சொல்லும்போது, நாம எல்லாரும் தனித்தனி தீவுகள் கிடையாது, நாம எல்லாரும் மனதளவுல ஒன்னோடொன்னு இணைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாரு. ஓ, கனெக்டடா இருக்கோமா? ஆமா, இத அவர் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னு குறிப்பிடுறாரு. நவீன காலத்துல சிலர் இத தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. அறிவியல் ரீதியா பார்த்தா உலகத்துல எந்த தட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா எனர்ஜியா அழிக்க முடியாது. அது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மட்டுமே மாறுது. ஆற்றல் அழிவின்மை விதி. அதேதான். ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தரோட தோல்வியிலிருந்து வர்றது கிடையாது. ஒரு புது யோசனை 1000 புது வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. பிரபஞ்சத்தோட ஆற்றல் எல்லையற்றது. அங்க அவர் எடுத்துக்கிட்டா எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டுக்கு இடமே கிடையாது. ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தரோட தோல்வி கிடையாது, எல்லாராலையும் ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க. இது கேக்குறதுக்கே ஒரு பெரிய நிம்மதியை தருது. ஆனா உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கே, போர், வறுமை, காடழிப்பு அப்படின்னு. இதையெல்லாம் ஈர்ப்பு விதியை வச்சுக்கிட்டு எப்படி சரி செய்யறது? அன்னை தெரசா ஒரு முறை ரொம்ப அழகா சொன்னாங்க, என்ன போர் எதிர்ப்பு பேரணிக்கு கூப்பிடாதீங்க, அமைதிக்கான பேரணினா கூப்பிடுங்க அப்படின்னு. வாவ், எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். இதுதான் ஈர்ப்பு விதியோட ரொம்ப முக்கியமான அம்சம். உலக பிரச்சனைகளான போர், வறுமை இதுக்கு எதிராக நாம போராடக்கூடாது. ஏன்னா நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அதுக்கே உங்க முழு எனர்ஜியும் கொடுக்குறீங்க. ஓ, மறுபடியும் அந்த வேண்டாங்கிற வார்த்தை மாதிரி. கரெக்ட். பினிலோப் அப்படிங்கிற பொண்ணோட கதையை எடுத்துக்கிட்டா, அவ காடழிப்பிற்கு எதிரா போராடுறத விட்டுட்டு சிறந்த சுற்றுச்சூழலை ஆதரிச்சு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினான். எப்படி பண்ணாங்க? அவ தன்னோட கவனத்தை மரம் வெட்டப்படுறதுல இருந்து மாத்தி பசுமையான காடுகளை உருவாக்குறதுல செலுத்தினான். அழிவுல கவனம் செலுத்தாம வளர்ச்சியில கவனம் செலுத்தினதால அது அவளோட சமூகத்திலேயே ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான சிந்தனை மாற்றம் தாங்க. நாம எதை எதிர்க்கிறோமோ அதுவே இன்னும் வலுப்பெறுது. அதுக்கு பதிலா நாம எதை வளர்க்க விரும்புறோமோ அதை கொண்டாடும் போது அது பிரம்மாண்டமா வளருது. அமைதியையும் செழிப்பையும் மட்டுமே நாம ஆதரிக்கணும். கண்டிப்பா. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம எண்ணங்கள் எப்படி பிரபஞ்சத்தோட சர்ச் என்ஜினா செயல்படுது, உணர்வுகள் எப்படி நமக்கான ஜிபிஎஸ்ஸா வேலை செய்யுது, உத்வேகமான செயல்னா என்ன, நன்றியுணர்வு மற்றும் மனக்காட்சியோட அளப்பரிய சக்தி, உறவுகளிலும் ஆரோக்கியத்திலும் காந்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். ஆமா, இது எல்லாமே சுட்டி காட்டுறது ஒரே ஒரு உண்மையைத்தான். உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கைகள்ல தான் இருக்கு. உங்களோட முழு உலகமும் உங்க எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் தான் ஒவ்வொரு கணமும் செதுக்கப்படுது அப்படிங்கிறத நீங்க உணரணும். இது ஒரு பெரிய பொறுப்பு தான். அதே சமயம் நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையோட திசையை எந்த நொடியிலும் மாத்தலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய சுதந்திரத்தையும் இது உங்களுக்கு தருது. நீங்க சொன்ன மாதிரி
இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த பிரம்மாண்டமான காந்தத்தை இப்ப நினைச்சு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு எண்ணமும் தான் நீங்க வாழ்ற அந்த உலகத்த உருவாக்குதுன்னா, இந்த நொடியில ஆமா, இந்த ஆடியோவ கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நொடியில நீங்க எந்த எண்ணத்த தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்க பிரபஞ்ச தேட போறீல? இப்ப என்ன டைப் பண்ண போறீங்க? இந்த கேள்வியோட இந்த ஆழமான அலசல நாம நிறைவு செய்வோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளித்த விருப்பம் இருந்தால், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள யுபிஐ ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.